ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், செட்டு தேர்வு இப்போதைக்கு தள்ளி வைப்பதாக மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. இதனால காலேஜ் டிஆர்பியும் தள்ளி போகும்னு பேசப்படுது. ஏன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது நடத்துவோம் எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. செட்டு டிஆர்பி இது ரெண்டோட நிலைமை என்ன சார்? நம்ம கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண தேதி வந்து 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்போயே ஒரு ஆசிரியர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, செட்டு தேர்வு தாமதமாகுமா அப்படின்ற மாதிரி, தள்ளி போகுமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தான் செட்டு எக்ஸாம் டேட்டுன்னு நினைக்கிறேன். இப்போது தள்ளி கிடைச்சிட்டாரு அவர். அது வந்து இந்த எப்படி அவருக்கு தெரியும்னு தெரியல. அதாவது நான் இப்போ சொல்லியிருக்கேன், சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து நல்ல விதமாக வருது. அதாவது படித்தவர்கள் நிறைய விஷயங்கள் அதில் விவாதிக்கிறாங்க. அதுதான் ஆரோக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். இப்போ செட்டு தேர்வு வந்து ஹால் டிக்கெட்லாம் வந்துடுச்சு, எப்படி தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட நிலையில் தள்ளி போகுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது எப்படி முன்கணித்தார், கணிப்பெல்லாம் பார்க்குறோம், எல்லாம் தப்பாகுது. அந்த மாதிரி இல்லாத இது வந்து ஒரு லாஜிக் இருக்குது. அதில் நடத்த முடியல, அவங்களது நடத்த முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசுவோம். ஏன் நடத்த முடியல அப்படின்றதெல்லாம் பேசுவோம், ஏன் நடத்த மாட்டுறாங்கன்றதெல்லாம். பட் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து தேவைன்னு நான் நினைக்கிறேன். நிறையா இப்போது நம்ம அதுலேருந்து வீடியோ எடுக்கலை. ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம போட போகிறோம். அதில் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன். வெளியூரில் இருக்கும்போது நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். நிறைய பேர் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நடக்கலைன்னா நடக்கலை, அவ்வளோதான். அதில் என்ன நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்கோ, நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே தான் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஃபுல்லாக படிக்கிறதும், அதில் ஏதாவது ஒரு நோட்டீஸ் போட்டாங்கன்னா அதை ஃபுல்லாக படிக்கிறதும் அப்படி தான் இருக்குது. படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைல்ல, அவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அதை தாண்டி என்ன எதிர்பார்க்குறீங்க உங்ககிட்ட இருந்து? அதாவது இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தி, நான் சொல்கிறது யூடியூப்லாம் வரத்துக்கு முந்தி நாங்கள் வந்து தகவல்கள் கேட்டுகிட்டு இருந்தோம். அப்போயே கோரிக்கை வச்சுருந்தோம். இதெல்லாம் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே நான் சொல்கிறதெல்லாம், ரொம்ப ஒரு இடங்களுக்கு முந்தைய நான் சொல்கிறதெல்லாம். அப்போது வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டால் கூட அது வெறும் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிறது கிடையாது. அதில் சில விஷயங்கள் நாங்கள் கேட்போம், ஏது நடக்கலை, கோரிக்கைகள்லாம் வைப்போம். அதை தாண்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் தான் வாங்க முடியும். அதையும் தாண்டி அதை வாங்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சில கோரிக்கைகள் வைப்போம். அதை தாண்டி அதை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி வெறுமனே இன்டர்பிரிட்டேஷன் வந்து எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி சில விஷயங்களை வந்து சொல்லிவிடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது கடைசி வீடியோ எடுத்துக்கோங்க. போன வீடியோவில் சில விஷயங்களை வந்து கிளறி விட்டுருக்கோம். புரியுது, நிறைய வீடியோஸில் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்குற மாதிரி, சில விஷயங்களை கொண்டு வர மாதிரி. இப்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தவர்கள் தான் எல்லா காலேஜிலும் ஆசிரியர்களாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தை அன்றைக்கி சொன்னோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களால தான் டிஆர்பி தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது உண்மை. அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது இன்ஃபர்மேஷன். அது மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கேருந்து வர ஆசிரியர்கள் தான் இங்கே முழுக்க இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க. அதாவது அங்கே படித்தவர்கள், பிஹெச்டி வாங்கினவர்கள். அது ஏன்றது யாரும் பேசவே இல்லையா? அது கிளறி தான் வரும். அப்படி எந்த காலேஜ்லையாவது இல்லைன்னா கமெண்ட்ஸில் கூட சொல்ல சொன்னீங்க போல். 2000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க, ஆனால் எதுவும் கமெண்ட்ஸ் வரல. அப்படி எதுவும் எனக்கு தெரியல. இந்த கல்லூரி எடுத்தாலுமே அங்கே ஒருத்தராவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஹெச்டி முடித்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ஒரே ஒரு கல்லூரி மட்டும், ஒரே ஒரு பல்கலைக்கழகம் மட்டும், எந்த அஃபிலியேட்டட் காலேஜஸும் இல்லாத இவ்வளோ பேர் ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னா அதை யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ எந்த அளவுக்கு தரமான கல்வி இருந்திருக்கும் அப்படின்றத விவாதிக்க வேண்டும். அதெல்லாம் விவாதிக்கவே இல்லை. இப்போ அதெல்லாம் விவாதிக்காத வெறுமனே அந்த இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் தேவையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது தேவை கிடையாது. சார், இந்த இன்டர்பிரிட்டேஷன் தாண்டி வேறு ஏதாவது பேச போனால் அது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி பயந்து நடுநிலையாக பேசாமல் இருக்காங்களா? இல்லை, நடுநிலைன்னு ஒன்றும் கிடையாது. நடுநிலைன்றது ஒரு அயோக்கியத்தனம் தான். இப்போது ஒரு சார்பாக தான் பேச முடியும், இல்லை ஒரு எதிர்த்து தான் பேச முடியும். புரியுதில்லை? இப்போ பேசுகிறது எல்லாமே வந்து ஆசிரியருக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னால் அப்போ ஒரு சாராருக்கு எதிர்த்து தான் பேசணும். இப்போ என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆசிரியர்களுக்கு சார்பாக தான் பேச வேண்டியதாக இருக்குது, பேசுகிறோம். அப்போ யார் எதிர்த்து பேசுகிறோன்னா ஆசிரியர்கள் அல்லாதவர்களாக தான் எதிர்த்து பேச வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? ஆசிரியர்களாக ஆக்கப்பட்ட அயோக்கியர்களை எதிர்த்து பேசுகிறோன்னா அப்போ ஒரு சாராரை எதிர்த்து தான் பேசணும். ஒரு சாராரை ஆதரவாக தான் பேசணும். அப்போது இப்படி தான் பேச முடியும். நடுநிலையெல்லாம் பேச முடியாது. எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றதெல்லாம்
கிடையாதுங்க. ஆசிரியர்கள் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நடுநிலையை பேச முடியும்? இதில் நடுநிலை கிடையாது. இப்போது இதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதுக்கு எதிர்ப்பு இருக்கும். அதனால் இதை தாண்டி வெளியில் வரணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை வெளியில் பேசணும், கிளறி விடணும்னு நான் நினைக்கிறேன். தப்பாக பேசணும்னு அவசியம் கிடையாது. இதில் எதுவுமே தப்பு கிடையாது, புரியுதுங்களா? இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது இன்ஃபர்மேஷன்றது கரெக்டு தான். அதையும் தாண்டி சில விஷயங்கள் பேசணும். எல்லாமே சொல்கிறாங்க டிஆர்பி தாமதமாகுமா, ஏன்னா செட்டு தேர்வு தாமதமாகும்போது டிஆர்பி தாமதமாக, இது லாஜிக் தான். இதை நம்ம ஒரு 4-5 மாதத்துக்கு முந்தையே சொல்லியிருந்தோம், ஜனவரி மாதத்துலேயே சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். செட்டு வந்த பிறகு தான், செட்டு ரிசல்ட் வந்த பிறகு தான் டிஆர்பி வரும் அப்படின்றது. இது ஒரு லாஜிக் தான். புரியுதுல? இது எங்கேயுமே இப்போ கணிக்க போகிறது கிடையாது. இது லாஜிக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் இது வந்த பிறகு தான், செட்டு வந்த பிறகு தான் டிஆர்பி வரணும் அப்படின்றது. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஒன்றா கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்தையுமே இது முடிஞ்ச உடனே அது பண்ணுற மாதிரி, அதாவது ரிசல்ட் வந்த உடனே வைக்கிற மாதிரி அப்படி எப்படி பண்ண முடியும்? இப்போ இது செட்டு தள்ளி போகுது அப்படின்னும்போது டிஆர்பி தள்ளி தான் போகும். இது ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஒரு லாஜிக், இது சிம்பிள் லாஜிக். இப்போ இதை பெருசாக பேசணுன்னு அவசியம் இல்லை. ஏன் செட்டு தள்ளி போகுது அப்படின்றத பார்க்கணும். இப்போது இதுதான் கல்வித்தரம் சரியில்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. புரியுதுல? கல்வித்தரம் அங்கே டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றத மறுபடியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது பணம் கொடுத்து வந்தவர்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க. நிறைய பேர் பணம் கொடுக்காத ஆசிரியர்கள் வெளியில் இருக்கிறாங்க. அதாவது வெளியில் நீங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறீங்க, புரியுதுல? வெளியில் இருக்கிறவர்கள் படித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் நிறைய பேர். இப்போ வெளியில் நிறைய பேர் இருக்காங்கன்னா அப்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்கள வச்சுட்டு எப்படி நீங்கள் நடத்துவீங்க? இவங்களை வச்சுட்டு நீங்கள் நடத்த முடியுமா? இப்போ யூனிவர்சிட்டியை ஒழுங்காக நோட்டிஃபிகேஷனும் போட முடியல, புரியுதுல்ல? இதுக்கு ஆதாரம் இதுதான். யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷனும் போட முடியல, 2வது தடவை தான் அது மாற்றி போடுது. புரியுதுல? அதில் எங்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. இல்லைன்னு வேணால் யூனிவர்சிட்டியை சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லைன்னு சொல்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போது இதை நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன், வெளியில் தான் நான் சொல்கிறேன். அப்போது படித்தவர்கள் அதிகமாக அங்கே இல்லை, பல்கலைக்கழகங்களில் நிறைய இடங்களில் இருக்கிறது இல்லை, கல்லூரிகள்லாம். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி பேசாத தாமதமாகுது இல்லைன்னு சொல்லலை. தாமதமாகிறதே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இங்கே கல்வித்தரம் சரியில்லைன்றதை எப்போ சொல்ல போகிறீங்க? யார் சொல்ல போகிறீங்க? யார் அதை பற்றி விவாதிக்க போகிறீங்க? யார் பேச போகிறீங்க? இப்போ இது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, புரியுதுங்களா? அப்போது இதை சரி பண்ணுறது யாரோடைய கடமை இது? அதனால் யூனிவர்சிட்டியால் தேர்வை நடத்த முடியலன்றது தான் இயலாமை தான். இயலாமை தான் யூனிவர்சிட்டி ஒத்துக்க வேண்டுமே தவிர வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்கட்டும், வேறு எந்த ரீசன் இருந்தாலுமே இங்கே நோட்டிஃபிகேஷனை ஒழுங்காக கொடுக்க முடியலன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அப்படி இருக்கிற பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு இதை நடத்தும்ன்றது பார்க்கணும். அது இல்லாத இனிமேல் நடத்த ஆரம்பித்தா கூட அவங்களால அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். சார், இந்த ஜூன்ல இருந்து நெட்டு தேர்வு ஓஎம்ஆர் முறையில் பின்பற்றி நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செட்டு தேர்வு நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஓஎம்ஆர் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஓஎம்ஆர்னால் இனிமேல் பிரிண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு செலவு அதிகமாகும். செலவு என்ன தான் செலவானாலும் 2000 ரூபாய்க்கு மேலே ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். ஃபீஸோட ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இது ஏற்கனவே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில். அப்போ இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது தாண்டி சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஓஎம்ஆர்னால் இன்னும் லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுவே முடியலைன்னும்போது அது முடியாததுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று இந்த இன்விஜிலேஷன் பிரச்சனைலாம் அப்போ இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றதுனால செட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத இருக்கும். அதை தாண்டி நிறைய டீச்சர்ஸ் நிறைய சம்பளம் வாங்குகிற டீச்சர்ஸ் இன்விஜிலேஷன்லாம் வரமாட்டாங்க இல்லைங்களா? அப்போ இவங்க தான் போக வேண்டியது இருக்கும். டிஎன்பிஎஸ்சி இவங்க எழுதுறதுக்கு, செட்டு எழுதுறதுக்கு இவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படின்னும் பொழுது இன்விஜிலேஷனுக்கு ஆள் இல்லாத இருந்தது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். அதே பேச வேண்டியது இருக்குது. சார், இப்போது செட்டு தேர்வு மேலும் தாமதமாகும்னு நினைக்கிறீங்களா? தாமதம்ன்றது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இங்கே கல்வித்தரம் சரியில்லை அப்படின்றது தான் பிரச்சனையே. இப்போ கல்வித்தரம் இல்லாததுனால அவங்களால நடத்த முடியலன்றது தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நன்றி சார். நன்றி.